இன்றைக்கி நம்ம ஆனியன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கலர் மாறி வரட்டும். சீரகம் சேர்த்துக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாறக்கூடாது, கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம். ரொம்ப வெங்காயத்தை வதங்க விடக்கூடாது, சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். தக்காளி புளியும் வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மேலே. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஆனியன் சட்னி ரெடிங்க. நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.